வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிற போதும் நல்ல நேரம் நாள் பார்த்து செய்கிறது தான் நல்லது. அதில் குறிப்பிட்ட திதிகள் வரும்போது சிலர் நல்ல காரியம் செய்வாங்க, சிலர் நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. அதில் நல்ல காரியத்துக்கு ஆகாத திதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இப்போ குறிப்பிட போகிற திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியமும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அது எந்த திதிகள் அப்படின்னா, பிரதமை திதி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி. இந்த திதிகள் வர்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த சுபகாரியங்கள் எதிர்காலத்தில் நன்மைகளை தராது. அதே மாதிரி நல்லபடியாக ஒரு காரியம் முடியவும் முடியாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அமாவாசை நல்ல நாள், நிறைஞ்ச அமாவாசை, இன்றைக்கி நம்ம இந்த காரியத்தை நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். சாஸ்திரத்தில் அப்படியெல்லாம் சொல்லப்படலை. அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறதான் சாஸ்திரம் சொல்லும். அதனால் நிறைஞ்ச அமாவாசைனோ நிறைஞ்ச பௌர்ணமினோ எந்த சுபகாரியங்களையும் செய்யாதீங்க. அதே மாதிரி மற்றபடி நான் இப்போ குறிப்பிட்ட திதிகளில் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யாதீங்க. மற்ற திதிகள் வர்ற நாட்கள் இருக்குல்ல, அந்த திதிகள் வர்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் சுபமாக முடியும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற போது மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.